அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல இருக்கிற ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற கடைக்கு போயிருந்தேன். உள்ள போயிட்டு அக்கா நல்லா சுட சுட ஒரு ஃப்ரைட் ரைஸ் காரம் எக்ஸ்ட்ராவா மாஸ்டரை போட சொல்லுங்கன்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்றாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னங்க ஒரு கஸ்டமர் கேட்கறேன் இப்படி பேசுறீங்களே அப்படின்னா நீங்களே வேணா சொல்லிக்கோங்கன்னாங்க. நானே தானே இந்த வாரம் உள்ள வந்து மாஸ்டர் கிட்ட சொல்றேன்னு உள்ள போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு மிஷினே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு இருக்கு. இதுதான் உங்க கடையில மாஸ்டரா? இதை நம்பி எப்படி ஃப்ரைட் ரைஸ் போட விடுறீங்க? நல்லா இருக்குமா டேஸ்ட் அப்படின்னா சூப்பரா இருக்கும் தம்பி அப்படின்னாங்க. சரி எனக்கு ஒரு சிக்கன் ரைஸை போட்டுருங்க அப்படின்னு அந்த முட்டையை உடைச்சு ஊத்தி அதுக்கு மேல அந்த காய்கறி என்னென்ன மசாலா போட்டுலாம் போடணுமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுறாங்க. மத்த வேலை எல்லாத்தையுமே அந்த மிஷினே தாங்க பாத்துக்குது. பரவாயில்லக்கா உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காதுல, எல்லா வேலையும் மிஷினே பாத்துக்குமே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. தம்பி எனக்கும் நிறைய வேலை இருக்கும்பா அப்படின்னு அந்த மிஷினை 5 நிமிஷத்துல ஃப்ரைட் ரைஸை போட்டு முடிச்சிருச்சு. எடுத்து தட்டில் வச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நிஜமா மனுஷன் போட்ட மாதிரியே இருக்குப்பா. மிஷின் தான் இந்த ஃப்ரைட் ரைஸை போட்டுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன டிஷ்க்குலாம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மிஷின் வரப்போகுது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.